ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு ஊஃபர் ஸ்பீக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்மளுக்கு ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது. அந்த அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அது இல்லாமல் இதுக்கு போடக்கூடிய கிராஸ் ஓவர் பற்றி நம்ம பார்ப்போம். நல்ல ஒரு டியூட்டர் பற்றியும் பார்ப்போம். அதுவும் பட்ஜெட் ரேஞ்சில் நல்ல எஃபெக்ட் தரக்கூடிய அளவுக்கு நம்ம இனிமேல் ரெடி பண்ணலாங்கிற ஒரு ஐடியா. அந்த விஷயங்களை பற்றி நம்ம இப்போ பேசுவோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய வியூவர்ஸ், என்னுடைய கஸ்டமர்ஸ், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாக என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறுதலாக என்னுடைய மொபைல் உடஞ்சி போயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நான் வீடியோ நிறைய எடுத்து வச்சுருந்தேன். பட் போட முடியாத சூழ்நிலையில் என்னுடைய மொபைல் உடஞ்சி போயிட்டதுனால டேட்டா எல்லாம் அதில் போயிடுச்சு. நம்பர்ஸ் எல்லாமே அதில் மிஸ் ஆகிடுச்சு. அதனால் என்னுடைய நம்பர்ஸ் எதுவும் எடுக்க முடியல. டேட்டாஸ் எல்லாமே ஆல்ரெடி அதில் போயிட்டதுனால என்னால் வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூஸாக. ஸோ அதுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் வீடியோ போடலைன்னா கூட எனக்கு கால் பண்ணி நிறையா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கஸ்டமர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் கேட்குறீங்க, என்ன நான் வீடியோ போடலை, வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நம்ம மேலே இவ்வளோ ஒரு நம்பிக்கையாக, உறுதியாக இருந்து எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க. அதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்தது. இந்த மாதிரி கஸ்டமர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்கிறாங்கன்னு நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் ரொம்பவே எனக்கு சந்தோஷம். ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய ஒய்ஃபோடைய மொபைலை வச்சு தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறேன். ஏன்னா என்னுடைய மொபைல் இல்லை இப்போதைக்கு. நான் ஒரு சின்ன நார்மல் மொபைல், ஆண்ட்ராய்டு மொபைல் தான், நார்மல் மொபைல் தான் நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். செகண்ட்ஸில் வாங்கினேன். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, கேமரா வேலை செய்யலை. ஸோ இயர்பீஸ், அதாவது நம்ம பேசக்கூடிய அந்த ஸ்பீக்கர் சரியாக வேலை செய்யலை. அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு, இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காவது யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி குறைஞ்ச விலையில் இப்போதைக்கு கிடைக்கிற பட்சத்தில் நான் வாங்கினேன். ஒரு நல்ல மொபைல் கிடைக்கும், ஒரு வீடியோ எடிட்டிங், நல்ல ஒரு வீடியோ கேமரா இருக்கக்கூடிய மொபைல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். அது அட்லீஸ்ட் ஒரு 25,000 நம்ம கொடுத்தா தான் ஒரு நல்ல ஒரு மொபைல் ஃபோன் நமக்கு கிடைக்கிது. இப்போதைக்கு அதை வாங்கக்கூடிய சூழ்நிலை நம்மக்கிட்ட இல்லை. அதனால் கொஞ்ச நாள் கழித்து அதுக்கப்புறம் நம்ம பார்த்து வாங்கிக்கிடலாம் அப்படின்னு ஒரு யோசனை. சப்போஸ் ஒரு 20 to 25K, 20,000 25,000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல மொபைல் இருக்குது, நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, வாங்கணும், ஒரு மொபைல், நல்ல மொபைல் வாங்கணுன்னா எந்த மொபைல் நீங்கள் சஜஷன்ஸ் பண்ணுவீங்களோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். நாம் அதை செக் பண்ணி பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறத நான் வாங்கி அதை ரிவ்யூவும் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா என்னுடைய நாலேஜ் எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு ஒரு கணக்கு இல்லை. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சக்கூடிய இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மொபைல் இது இருக்குது, இதை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள், இதை பாருங்கள் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் அதையும் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 6 இன்ச் ஊஃபர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு 2-3 அப்டேட் நான் கொண்டு வந்திருக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, 6 இன்ச்லேயே நமக்கு நல்ல கிளாரிட்டி, நல்ல பேஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய ஊஃபர்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டிய என்ன அப்படின்னா, இந்த ஆடியோவை பொறுத்தளவில் கம்பெனி ஐட்டத்தில் நானும் நிறையா சிஸ்டம் பார்த்துருக்குறேன். ஐவா ஸ்பீக்கர், சோனி ஸ்பீக்கர், அப்புறம் அந்த பழைய, நான் சொல்கிறதெல்லாம் பழைய மாடல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பழைய மாடல் பார்த்திங்கன்னா கேசட் போடுற மாதிரி இருக்கும். 1200 வாட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. கீழே பார்த்திங்கன்னா கேசட், இந்த ஏ சைடு பி சைடு கேசட்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அது போடுற மாதிரி. அதே மாடல் கேசட் டைப் பார்த்திங்கன்னா ஏ சைடு பி சைடு 60 mm 90 mm கேசட்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரெக்கார்டிங் பண்ணி நம்ம பண்ணுவோம். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒரு கோல்டன் மெமரிஸ் அப்படின்னே நம்ம சொல்லலாம்.
ஸோ அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன், கீழே வந்து கேசட் போடுற மாதிரி இருக்கும், மேலே வந்து சிடி போடுற மாதிரி இருக்கும். சில சிஸ்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 சிடி போடலாம். விசிடின்னு சொல்லுவாங்க, MP3 பிளேயர்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 சிடி போடுறது, 2 சிடி போடுறது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஒரு சிடி முடிஞ்சோடனே அடுத்த சிடியை வந்து லாக் பண்ணி ப்ளே பண்ண ஆரம்பிக்கும். சோனி சிஸ்டம், பயோனியரு, பேனசோனிக் அந்த மாதிரிலாம் சிஸ்டம் நம்ம பார்த்துருப்போம். அதில் நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டி, நல்ல ஒரு பேஸ் கிடைக்கும், நல்ல ஒரு சில்னஸ், நல்ல ஒரு வாய்ஸ் கிளாரிட்டி எல்லாம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து எப்படி பண்ணுறாங்க, அது இல்லாமல் தனியாக நம்ம கொஞ்சம் பிராண்டட் வைஸான நம்ம போகக்கூடிய வந்து ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அதில் மேக்ஸிமம் வந்து 6 இன்ச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த 6 இன்ச்லேயும் நல்ல வாய்ஸ் கிளாரிட்டி, நல்ல வந்து பேஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு யோசனாகவே இருந்தது. நம்ம ஏன் அந்த மாதிரி அந்த லெவலுக்கு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை இருந்தது. அதே சமயத்தில் அந்த மாதிரி ஸ்பீக்கர்லாம் நம்ம விசாரித்து பார்த்தப்போ மேக்னெட்ஸ், ஜாமோ கம்பெனி ஐட்டம் நான் சொல்கிறது, அது இல்லாமல் சோனி ஸ்பீக்கர்ஸ், ப்ளஸ் வந்து போல்காடியோ, ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் உள்ள ஸ்பீக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச் மெயினாக வந்து 6 இன்ச் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த 6 இன்ச்லேயே நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கிது. ஸோ அப்படி பார்க்குற பட்சத்தில் நம்ம ஏன் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது, கம்மி பட்ஜெட்லேயே சாதாரணமாக ஒரு ஸ்டீரியோலேயே அந்த கிளாரிட்டியான எஃபெக்டை நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஸோ அதில் நம்ம தேடி எடுத்தப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கிடச்சிது நமக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெயினாக வந்து ஊஃபர்ஸ். நம்ம போடக்கூடிய ஊஃபர்ஸ் அதோடைய மேக்னெட் சைஸு, அதோடைய வாட்டேஜ் அப்படிங்கிறது ஒரு பட்சத்தில் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதில் மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய கிராஸ் ஓவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் அங்கே வந்து கொஞ்சம் மெயினான விஷயம் அப்படிங்கிறது தான் ஒரு யோசனை நமக்கு. பெங்களூரில் நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர், அவங்க நம்மளுடைய வீடியோவை பார்த்து அவங்களே நமக்கு கால் பண்ணி வாழ்த்துக்கள்லாம் சொன்னாங்க. நல்லா பண்ணுறீங்க செய்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க பெரிய பெரிய தியேட்டர்ஸ்க்கு, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வீட்டுக்கெலாம் வந்து ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, ஹோம் தியேட்டர்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. மெயினாக வந்து டைரக்ட் கஸ்டமர் கிடையாது. ஸோ டீலர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க, கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட பேசினப்போ அவங்க மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்பீக்கருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கிராஸ் ஓவர் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க போடக்கூடிய பவர் ஆம்ப்ளிஃபையர், ஓகேங்களா. ஸோ அவங்க எப்படி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணோன்னா அதுலேயே மதர் போர்டு, பவர் ஆம்ப்ளிஃபையர் எல்லாமே சேர்த்தே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. பட் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஆம்ப்ளிஃபையர் வந்து டோட்டலாக தனியாகவும், மதர் போர்டு, அதாவது மதர் போர்டுனால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இந்த ஆடியோ இன்புட் கொடுக்குறோம் இல்லையா, அதாவது ப்ளூடூத்து, பென்ட்ரைவு, சிஸ்டத்துலேருந்து ஆக்ஸ் மூலியமாக கனெக்ட் பண்ணுறது, இந்த கனெக்டிவிட்டி ஆப்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்குன்னே வந்து தனியாக ப்ராசஸர் போடுறாங்க. அதில் இருந்து அவுட்புட் எடுத்து ஆம்ப்ளிஃபையர், பவர் ஆம்ப்ளிஃபையர்னு தனியாக ஆம்ப்ளிஃபையர் பண்ணி அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத்தோ பென்ட்ரைவ் ஆப்ஷன் அந்த மாதிரி ஆடியோ இன்புட் ஆப்ஷன் எதுவுமே இருக்காது, ஜஸ்ட் ஆம்ப்ளிஃபையர் மட்டும்தான் இருக்கும். அதை நம்ம கேபிள் மூலிமா இன்புட் நம்ம கொடுத்து அவுட்புட் எடுக்கிறோம், இந்த மாதிரியான மட்டும்தான் இருக்கும். அதுதான் வந்து பவர் ஆம்ப்ளிஃபையர். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சப் ஆம்ப்ளிஃபையர்லாம் நம்ம போட்டிருக்கோம் நம்ம வீடியோவில். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்வூஃபரில் வந்து ஜஸ்ட் இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுக்கிற மாதிரி மட்டும்தான் இருக்குமே தவிர, அதில் வேறு எந்த விதமான ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோ பென்ட்ரைவோ போடுற மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம், பிராண்டட் ஆம்ப்ளிஃபையர் ஆன்கியோ, டெனான்ஸ், மெரான்ஸ் அந்த மாதிரி பிராண்டட் ஆம்ப்ளிஃபையரில் சப்வூஃபர் நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ சப் ஆம்ப்ளிஃபையர் போட்டு தான் கனெக்ட் பண்ண முடியும், நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். அதே மாதிரி இவங்க ஒவ்வொரு சேனலுக்கும் லெஃப்ட்டுக்கு, ரைட்டுக்கு, சரவுண்ட் லெஃப்ட்டுக்கு, சரவுண்ட் ரைட்டுக்கு, சென்டருக்கு, சப்வூஃபருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு பவர் ஆம்ப்ளிஃபையர் போட்டு பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது எல்லாமே ஹை பட்ஜெட்டில் ஹெவியான ஆம்ப்ளிஃபையர்லாம் பண்ணி போடுறாங்க. அப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிது, நாம் ஏன் அதே மாதிரி வந்து போடக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு யோசனை. அதில் இன்னொரு விஷயம் மெயினாக பார்க்க போனால், ஸ்பீக்கர் பாக்ஸில் வந்து கிராஸ் ஓவர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த கிராஸ் ஓவரை வந்து நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான பட்ஜெட்டில் நல்ல கிராஸ் ஓவரை போட்டு ஒரு நல்ல ஆடியோ கிளாரிட்டியை முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் ரேஞ்சில் நம்ம ஏன் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய யோசனை.
ஸோ அதில் நம்ம வந்து தேடி பார்த்தப்போ தான் ஒரு சில ஐடியாக்கள் நமக்கு கிடைச்சது. அதை உங்ககிட்ட சொல்லலான்னு தான் இந்த அப்டேட் வீடியோ. ஆக்சுவலி இந்த வீடியோ ரொம்ப டிலே ஆகிடுச்சு. ஏன்னா என்னுடைய பழைய மொபைல்லேயே நான் வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். எல்லாமே வந்து டேட்டாலாம் போனதுனால என்னால் போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். தயவு செஞ்சு கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு அப்டேட் எல்லாம் நான் என்னங்கிறத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ப்ளஸ் நான் கொடுக்கக்கூடிய அப்டேட் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஆம்ப்ளிஃபையர் சிஸ்டம் தனியாக போட்டு அடுத்தடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டு தரேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். இப்போது 6 இன்ச் ஸ்பீக்கர் பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. இது 6 இன்ச் ஸ்பீக்கர் தான், இதுவும் 6 இன்ச் ஊஃபர் தான், ரெண்டுமே ஊஃபர் தான். இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பரோடைய குவாலிட்டி, இந்த ரிங்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டோடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ரொம்ப 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 மினிமலான சிம்பிளான ஒரு ஊஃபர் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர் வந்து ஃபோன் கொடுத்துருப்பாங்க. அவுட்டர் ரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோமில் இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து மூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நல்ல பேஸ் இதில் வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ரிங்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோமில் தான் இருக்கும். பட் இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இதில் இருக்கக்கூடிய ஃபோம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ப்ளஸ் பேப்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த ஸ்பீக்கரோடைய கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா நிட்டின் சோனிக். நிட்டின் சோனிக் ஒரு நல்ல ஒரு கம்பெனி தான். நம்ம நார்மலாக அசம்பிள் ஆம்பிளிஃபையருக்கு போடக்கூடிய நல்ல ஒரு கம்பெனி ஊஃபர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதிலே வந்து 8 இன்ச் சப்வூஃபர் வருது. நான் உங்களுக்கு அதை அடுத்த வீடியோவில் என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் முக்கியமான சப்வூஃபரில் ஒரு விஷயம் இருக்குது. நான் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அதை உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். இதோடைய மேக்னெட் சைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கே சோனிக் பிராண்டோடது. ஆக்சுவலி இது வந்து நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ஊஃபர் தான். இந்த ஊஃபருடைய மாடலில் ஒரே மாதிரி சேமாக தான் இருக்கும். மேக்னெட் சைஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். உங்களுக்கு 6 இன்ச்சில் வரக்கூடிய மேக்னெட்ஸோட சைஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கும். பட் இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், மேக்னெட்டோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து 8 இன்ச்சில் வரக்கூடிய மேக்னெட். இது வந்து நார்மலாக 6 இன்ச்சில் இதுக்கு உண்டான மேக்னெட் இவ்வளோ பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக வரக்கூடியது இப்படி தான் இருக்கும். பட் இதை விட இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த நிட்டின் சோனிக்கில் வந்து பார்த்திங்கன்னா 60 வாட்ஸ் மேக்ஸிமம் போட்டிருக்கிறாங்க. நமக்கு இந்த ஊஃபர் ஸ்பீக்கரில் இந்த இதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு மேக்னெட் ரொம்ப பெருசாக இருக்கும். ப்ளஸ் வந்து காயில் நல்லா ஹெவியாகவே கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு கோன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெவியாக கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இதில் நல்ல பேஸ் கிடைக்கும். இது 4 ohms, ரெண்டுமே 4 ohms இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்கும் நம்மளுக்கு. பட் இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இதில் நல்ல பேஸ் ரிசல்ட்டு நமக்கு கிடைக்கும். இதை வச்சு நமக்கு ஒரு ஹோம் தியேட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. 2.1 ஆம்ப்ளிஃபையர் பண்ணலாம், இல்லை ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் பண்ணலான்னு நமக்கு ஒரு ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அப்படின்னா கம்மியான பட்ஜெட்டில் வித் ப்ரொஜெக்டரோட ஒரு 25 ரேஞ்சில் நம்ம வந்து ஹோம் தியேட்டர் பண்ணுறதா ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அதையும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா சிம்பிள், ஒரு ப்ரொஜெக்டர் ப்ளஸ் வந்து 2.1 ஆம்ப்ளிஃபையர் அல்லது ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர். ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையரில் உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் போட்டு நம்ம போட்டோம் அப்படின்னா நல்ல பேஸ் கிடைக்கும். நம்மளுக்கு 6 இன்ச்லேயே நல்ல பேஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, இந்த 2 வெரைட்டி இல்லாமல் இன்னொன்று நான் உங்களுக்கு அடுத்த நம்ம குவாலிட்டி கொஞ்சம் ஹை ப்ரையாரிட்டி போகணும், எனக்கு பட்ஜெட் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தால் கூட ஓகே தான் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த டேனிட்டி நம்ம போட்டு தரோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல அருமையான மூவிங்கில் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இது 8 ohms இம்படன்ஸ். ஸோ அதனால் உங்களுக்கு கிளாரிட்டி வைஸ் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா அவுட்டர் ரிங் வந்து பார்த்திங்கன்னா ரப்பரில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோன் வந்து ஷைனிங்காக இருக்கும். அதே சமயத்தில் வரி வரியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டச் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும், வரி வரியாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். பட் இது வந்து பிளாஸ்டிக் கோன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து பிளாஸ்டிக் கோன். நார்மல் பட்ஜெட் போடணுன்னா நான் சொன்ன மாதிரி இந்த கேசோனிக்கை நம்ம போட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கம்மியான பட்ஜெட்டில் கிடைக்கும். அடுத்து எனக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கிளாரிட்டி நல்ல பேஸ் இருக்கக்கூடியதுன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா நம்ம இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோடைய மேக்னெட்டோடைய டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேக்னெட்டை விட இந்த மேக்னெட் ஒரு 2 இன்ச் வந்து பெருசாக தான் இருக்குது சைஸில். ரெண்டாவது இது வந்து 8 ohms இம்படன்ஸ் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு 8 ohms இம்படன்ஸ், 80 watts வந்து மேக்ஸிமம் பவர் வந்து நமக்கு பண்ணி கொடுக்கும். இந்த மேக்னெட்டை விட இது கொஞ்சம் பெரிய மேக்னெட். இதில் வந்து பார்த்திங்கன்னா
நல்ல பேஸ் கிடைக்கும், ப்ளஸ் வாய்ஸ் கிளாரிட்டி உங்களுக்கு நல்லா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் வந்து பேஸ் ஜாஸ்தியாக இருக்கும், வாய்ஸ் கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் கொஞ்சம் நல்லாவே எடுத்து கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ், இந்த ஊஃபர்ஸை வச்சு நம்ம ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையரோ இல்லை ஒரு 2.1 ஆம்ப்ளிஃபையரோ வித் கிராஸ் ஓவர் போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அது இருக்கிறதுலே டாப் குவாலிட்டி, நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டி எடுத்து கொடுக்குற மாதிரி நம்ம பட்ஜெட்லேயே பண்ணி கொடுக்குறோம். முக்கியமான விஷயம் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நார்மலாக இப்போ நான் சொன்ன மாதிரி ஜாமோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து போல்காடியோ, மேக்னெட்ஸு, ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு டவர் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது நான் பர்சனலாக அனுபவப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து கால் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா, ஸோ அந்த அளவுக்கு போகும். நம்ம அந்த கிளாரிட்டியை நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு பட்ஜெட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையர் ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அதையே அந்த கிளாரிட்டியை பேஸோ ட்ரிபிளோ மிட்டோ அதை வந்து அந்த கிளாரிட்டி நம்ம ஏன் அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப ஒரு யோசனை. அதுக்கு நம்ம வந்து அந்த தேடுதல் நம்ம பண்ணும்போது நமக்கு கிடைச்ச இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. அதுவும் முக்கியமான விஷயம்னா பட்ஜெட் ரேஞ்சில். ஏன்னா ஒரு டவர் ஸ்பீக்கர் வந்து கம்பெனி ஐட்டத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 60,000 70,000 வரும். நார்மலான ஒரு ஸ்பீக்கர், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வாங்கினீங்க அப்படின்னா குறைஞ்சது வந்து 20,000 வரும். ஒரு ஜோடி வந்து ஒரு பேர் வந்து 20,000 30,000 கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கரோடைய கிளாரிட்டி குவாலிட்டியை நாம் கம்மியான பட்ஜெட்டில் வித்தின் ஒரு 10,000 நம்ம பண்ணி கொடுக்க முடியும். அந்த தேடல் தான் நமக்கு வந்து எப்போதுமே இருக்குது. ஸோ அதை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. உங்களுக்கு அதுக்கான அப்டேட் நான் இப்போ தரேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்க்கு ஒவ்வொன்றுக்கும் நான் தனித்தனியாக ஆம்ப் போட்டு உங்களுக்கு நான் செக் பண்ணியும் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து ஊஃபருடைய விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நான் உங்களுக்கு கிராஸ் பட்ஜெட்டில் பண்ணுறதுனால மினிமலாக நம்மளால் அப் டு த மேக்ஸிமம் லெவல் நம்மளால் பட்ஜெட்டில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ அதில் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். அதே சமயத்தில் நம்ம குவாலிட்டியாகவும் கொடுக்குறதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆடியோ கிளாரிட்டியும் கொடுக்கணும் ஃபோக்கஸ் பண்ணுறோம், குவாலிட்டி ஃபோக்கஸ் பண்ணுறோம், ப்ளஸ் பட்ஜெட் அந்த ரேஞ்ச்குள்ளேயும் நம்ம கொடுக்கணுன்னு நம்மளுடைய யோசனை ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி பெரிய நான் சொன்ன இந்த 20,000 30,000 1.5 லட்ச ரூபா ஸ்பீக்கர்லாம் கிராஸ் ஓவர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு மினிமலாக இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம நல்ல கிளாரிட்டி எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆசை. அதை பற்றி நம்ம தேடுதல் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஓவர் நமக்கு கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு கம்மி பட்ஜெட்லேயே நமக்கு கிடைக்கும். இதை வச்சு நம்ம இந்த 6 இன்ச்சு ஊஃபருக்கு போட்டு இந்த கிராஸ் ஓவர் மூலிமா நம்ம கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர்லேயே நமக்கு நல்ல பேஸ், நல்ல சில்னஸ், ப்ளஸ் வந்து நல்ல எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கம்பெனி செட்டில் கிடைக்கக்கூடிய அந்த ஆடியோ கிளாரிட்டியை நம்ம முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நம்ம இந்த கிராஸ் ஓவர்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது இல்லாமல் பாக்ஸ்லேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 6-2 பாக்ஸ் நம்ம பண்ணுறோம். 6-2 பாக்ஸ்னால் 6 இன்ச்சு ஊஃபர் போடுற மாதிரி ஒரு டியூட்டர் போடுற மாதிரி பாக்ஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் ஜாஸ்தி பண்ணி நம்ம 1 அடி பாக்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு டியூட்டர் ஒரு 6 இன்ச்சு அதுக்கு கீழே ஹேர் ஹோல் வர்ற மாதிரி கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தி பண்ணி நம்மளுடைய டேபிள்லேயோ இல்லை வந்து வால்லையோ ஷெல்ஃப்லேயோ வைக்கும்போது லுக்கும் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் வந்து பேஸும் நல்லா எடுத்து கொடுக்குற மாதிரி நம்ம ஐடியா பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது பாருங்கள், ஸ்வீட் அண்ட் கம்பெனியில் போட்டுக்கிறாங்க. இது வந்து ஒரு இண்டக்டர், இது வந்து ரெண்டுமே கெப்பாசிட்டர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2-வே கிராஸ் ஓவர். ஓகேங்களா? இது வந்து நம்ம டியூட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஊஃபர்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்புட் லெவல் இந்த இருக்குது. நம்ம இன்புட் வந்து சிக்னல் கொடுத்துட்டு காமன்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம கிரவுண்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு லைன் வந்து டியூட்டருக்கும் ஒரு லைன் வந்து ஊஃபருக்கும் நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இதை வச்சு நான் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் சிஸ்டம் போட்டு ரெடி பண்ணி உங்களுக்கு நான் ஆடியோவும் நான் செக் பண்ணி காட்டுறேன். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வரும் அப்டேட் இனிமேல் தவறாமல் நான் கொடுத்துட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நமக்கு சில்னஸ் போகணும். சில்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் அடுத்த லெவலில் நம்ம கிளாரிட்டியும் குவாலிட்டியும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிற யோசனை இருந்ததுனால நம்ம சர்ச் பண்ணி பார்த்தப்போ நமக்கு இந்த மாதிரியான ஒரு டியூட்டர்ஸ் நமக்கு வந்து கிடைச்சதுன்னா டெய்னிட்டி ஒரு நல்ல கம்பெனி தான். நம்மளுடைய அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல கம்பெனியால் ஊஃபர் நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க.
அதே சமயத்தில் இந்த டேனிட்டியில் நமக்கு டியூட்டரும் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 30 வாட்ஸ் மேக்ஸிமம் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 ohmஸில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 8 ohms அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி கிளாரிட்டி நமக்கு இன்னும் நல்லாவே எடுத்து கொடுக்கும். சரிங்களா? ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம இந்த டேனிட்டியும் இந்த டேனிட்டி டியூட்டர் போட்டு ஊஃபரையும் போட்டு இந்த கிராஸ் ஓவர் போட்டு மேட்ச் பண்ணி நம்ம ஒரு ஆம்ப்ளிஃபையர் ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் நம்ம ரெடி பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் இந்த ஊஃபர் போட்டு இந்த நம்ம கிராஸ் ஓவர் போட்டு நம்மளுடைய நார்மல் பீஷோ டியூட்டர் வந்து போட்டு மில்லேனியம் டியூட்டர் போட்டு நம்ம போட்டு அது ஒரு வீடியோ நம்ம ரெடி பண்ணி பார்க்கலாம். எல்லாமே பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அதோடைய குவாலிட்டிகள் இருக்கும். அதே சமயத்தில் பட்ஜெட்டுக்கு நம்ம ஆடியோ கிளாரிட்டியை அடுத்த லெவல் நம்ம கொண்டு போகிறது நம்மளுடைய ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. இனி வரக்கூடிய காலங்களில் வீடியோவை ஷார்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் நல்லபடியாக நம்ம போடுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.